ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அந்தாதி மாலையிலே 8 திவ்ய தேசங்கள் தொடர்ந்து அனுபவித்தோம். அடுத்து 9வதாக திரு ஆதனூர் என்கின்ற திவ்ய தேசம். திரு தன் ஊர். தன் ஊர் ஆவான பசுவான காமதேனுவுக்கு காட்சி கொடுத்து அருளியதனாலே ஆதனூர் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு திருநாமம். பார்கவ சிம்மபுரம் என்றும் சஞ்சீவ சிம்மபுரம் என்றும் இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றைய பெயர்கள் உண்டு. திருவரங்கம் மதில் கட்டிய திருவங்கையாழ்வார் கடன்பட்டார். அவருடைய கடனை தீர்ப்பதற்காக எம்பெருமான் செல்வத்தை கொடுத்து கணக்கு எழுதும்படி, இந்த பெருமாள் செல்வத்தை அளந்து கொடுத்து, மரக்கால் அப்படிங்கிறதுல செல்வத்தை அளந்து கொடுத்து கணக்கு எழுதும்படிக்கு சொல்லியதனாலே மரக்காலும் ஓலச்சுவடியும் எழுத்தாணியுடன் இங்கே எழுந்தருளியிருக்கிறார் எம்பெருமான். பெருமாள் தலைக்கு கீழே ஒரு மரக்கால் படியையும் வைத்திருக்கிறத நாம் பார்க்கலாம். அக்னி பகவானுக்கு சாபம் தீர்த்த க்ஷேத்திரம். மகாலட்சுமியோடைய மாலையை அவமரியாதையாக இந்திரன் செயல்பட அந்த சாபத்தினாலே, அதனாலே சாபம் கிடைக்க, அந்த சாபம் நீங்குவதற்காக தாயார நோக்கி தவமிருந்த க்ஷேத்திரம். தவமிருந்து பின்னே மகாலட்சுமியினுடைய அருளை பெற்றான், சாபம் தீரப்பெற்றான் என்றும் இந்த திவ்ய தேசத்துக்கு சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றது உண்டு. இந்த திவ்ய தேசத்துக்கும் திருவரங்கத்துக்கும் பல ஒற்றுமைகள் சொல்றார்கள். 2 ஆறுகளின் இடையே இந்த திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது. மாயோனை மணத்தூணே பத்தி நின்று என்ன குலசேகர ஆழ்வார் பாசுரப்படி திருவரங்கம் போன்று இங்கேயும் 2 மணத்தூள்கள் இருக்கு. அண்டர்கள் துதிக்கும் ஆதனூர் அராவணையோன் வாழின்னு வரதராஜ பாகவதத்தில் திருவரங்க படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திவ்ய தேசத்தை பாடினவர் ஒரே ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஒரே பாசுரம். ஆக திருமங்கை ஆழ்வார் காமதேனு பிருகுமுனி அக்னி பகவானுக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்த திவ்ய தேசம். ஆண்டளக்கும் ஐயன், ஆண்டு அளக்கும் ஐயன், மரக்கால் என்ற அளக்கக்கூடிய கருவியை தலைக்கு கீழே தலையணையாக வைத்து கொண்டிருக்கிறதுனாலே ஆண்டளக்கும் ஐயன் என்றும் ரங்கநாயகி தாயார் இங்கே எழுந்தருளி இருக்கிறாள். திருமங்கையாழ்வார் பெரிய திருமடல்ல எண்ணெய் மனம் கவர்ந்த ஈசனை, வானவர்த்தம் முன்னவனை, மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை, ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று சொல்றார். என் உள்ளம் முழுவதையும் கவர்ந்து நிறைவாக இருக்கக்கூடியவன், என்ன மனம் கவர்ந்த ஈசன், அதனாலே நிறைவாக இருக்கான். வானவர்த்தம் முன்னவன், தேவாதி தேவன், ஸ்ரீ வைகுண்ட நித்தியசூரிகளும் தன்னை முழுசும் அனுபவிக்கும்படிக்கு கொடுக்கக்கூடியவன். அப்படி தன்னை முழுவதும் கொடுத்தாலும் முடியாத நிலையிலே இருப்பவன். அவர்கள்லாம் முழுசாக அனுபவிக்க முடியுமான்னா முழுசாக அனுபவிக்க முடியாதபடியான நிலையிலே இருப்பவன். திருமூழி களமென்னும் மலநாட்டு திவ்ய தேசத்தில் மிக்க தேஜஸான ஒளியோடு விளங்கக்கூடியவன். முக்காலங்களையும் கணக்கிட்டு காப்பவன். அதுதான் ஆண்டு அளக்கும் ஐயன். எதை ஆள்கின்றான்னா முக்காலத்தையும் கணக்கிட்டு காப்பவன். ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் என்று சொல்றார். ஆக திருமங்கையாழ்வார் ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை, திருமூழிக்களத்து விளக்கினை, அன்னவனை, வானவர்த்தம் முன்னவனை, என்னை மனம் கவர்ந்த ஈசன் அப்படின்னு இந்த பதிகத்தில் பாடுறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இடரான வாக்கை இருக்க முயலார் மடவார் மயக்கின் மயங்கார் கடவுளர்க்கு நாதனூர் ஆதரியார் நான் எனதென் ஆரமலன் ஆதனூர் எந்தை அடியார். ஆதனூர் எந்தை அடியார், குற்றமற்ற திரு ஆதனூர் என்னும் திவ்யதேச எம்பெருமானுடைய அடியார்கள் துன்பத்திற்கு இடமான இந்த மனுஷ உடலை வளர்க்க முயற்சி செய்யவே மாட்டார்கள். துன்பத்திற்கு இடமான இந்த சரீரம், இந்த சரீரத்தை எடுக்கும்படியான இந்த பிறவி, அதிலேயும் ஆசை கொள்ள மாட்டார்கள், முயற்சியே செய்ய மாட்டார்கள். மடவார் மயக்கின் மயங்கார், ஸ்திரீகளிடத்திலே மயங்க மாட்டார்கள். மேலுலக இன்பத்தையும் விரும்ப மாட்டார்கள். நான் என்கின்ற அகப்பற்றையும் எனது, நான் எனது அப்படிங்கிற பற்றையும் கொள்ளவே மாட்டார்கள். அதுக்கும் மேலே மண்ணுலகில் இந்த திவ்யதேச அர்ச்சாவதாரத்தை சேவிக்கக்கூடிய இந்த போக்கிய இன்பத்தை காட்டிலேயும் பரமபத இன்பத்தையும் கூட விரும்ப மாட்டார்கள்.
இந்த சுவையே போதுமானது, அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று ஆழ்வார் சொல்றது போலே, ஆழ்வார்கள்லாம் சொல்றது போலே, இந்த அச்சாவதார மூர்த்தியை சேவிக்கக்கூடிய போக்கியமான இன்பத்தை காட்டிலும் வேறு எதுவுமே பிரார்த்திக்கவே மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள். ஆதனூர் எந்தை அடியார்கள், திரு ஆதனூர் ஆண்டளுக்கும் ஐயன் திருவடியிலே சரண் என்று புகுந்த அன்பர்களானவர்கள், அடியார்களானவர்கள் அவனுடைய திருவடியிலே சேர்ந்திருப்பது ஒன்றை தவிர வேறு ஒன்றுக்கும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு இங்கே திரு ஆதனூர் எழுந்தருளியிருக்கும் ஆண்டளுக்கும் ஐயனான எம்பெருமான நோக்கி அதி அற்புதமாக திருமங்கை ஆழ்வாரும் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதி அற்புதமான திவ்ய தேசம், பிரணவ விமானம், சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்ற தீர்த்தங்களோடு ஆண்டளுக்கும் ஐயனும் ரங்கநாயகி தாயார் பார்கவி கமலஹாசினி என்று தாயாரோடு எம்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கின்றான். அதி அற்புதமான திவ்யதேச அனுபவத்தை முடித்துக்கொண்டு அடுத்த பதிவிலே திருவழுந்தூர் என்கின்ற திவ்ய தேசம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.